ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் டீச். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எம்எஸ் வேர்டில் சிம்பிள் ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்கட் சில பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்க இருந்தால் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேராகிராஃப் வந்து எனக்கு என்ன ஆகணும்னா எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் வேணும், அதாவது அப்பர் கேஸில் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் F3 அப்படின்னு கொடுத்தோம்னா எல்லாமே அப்பர் கேஸில் மாறிடும், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் மாறிடும். திரும்ப நம்ம ஷிஃப்ட் F3 அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா லோயர் கேஸில் ஸ்மால் லெட்டர்ஸில் மாறிடும். திரும்ப ஷிஃப்ட் F3 கிளிக் பண்ணோம்னா சென்டென்ஸ் கேஸில் மாறிடும். ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். இதை ஒரு பேராகிராஃப் இல்லை ஒரு சென்டென்ஸ்க்குன்னு இல்லை, ஒரு வேர்டுக்கு கூட இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னா, ஜஸ்ட் எனக்கு இந்த பேராகிராஃப் கீழே ஒரு லைன் வேணும், அதாவது ஒரு பார்டர் வேணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 3 டைம்ஸ் ஐஃபனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தோம்னா போதும், ஒரு பார்டர் அங்கே க்ரியேட் ஆகிடும். ஸோ எனக்கு இங்கே வேணாம் பார்டர், நான் மாற்றி போட்டுட்டேன், இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் ஹோம் டேபுக்குள்ளே வந்தீங்கன்னா அங்கே பார்டர் அப்படிங்கிறது இருக்கும். அங்கே போயிட்டு நோ பார்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு லெட்டரை கிளியர் பண்ணணுன்னா நம்ம பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டே இருப்போம், ஒவ்வொரு லெட்டராக கிளியர் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் பேக் ஸ்பேஸ் அடிச்சிட்டிங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு இருக்க ஒவ்வொரு வேர்டை கிளியர் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறத நம்ம ஒவ்வொரு வேர்டாக கிளியர் பண்ணோம்னா கண்ட்ரோல் ப்ளஸ் பேக் ஸ்பேஸ் அழுத்தணும். ஓகே, எல்லாம் கிளியர் ஆச்சு. ஸோ எனக்கு அப்படி வேணாம், எனக்கு ரைட் சைடில் இருக்க வேர்டு ஒவ்வொன்றா கிளியர் ஆகணும் அப்படின்னும் பட்சத்தில் நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் டிலைட் அப்படின்னு கொடுத்தோம்னா, கண்ட்ரோலும் டிலைட்டும் சேம் டைமில் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்க ஒவ்வொரு வேர்டை கிளியர் ஆகிட்டு வரும். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னா, நம்ம சாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒர்க் பண்ணி பார்க்கணும், அதனால் நம்மளுக்கு ரேண்டமாக ஏதோ ஒரு பேராகிராஃபோ இல்லை சென்டென்ஸோ தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு RAND ரேண்டம் அப்படின்றது ஷார்ட்டாக RAND கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நம்மளுக்கு எத்தனை பேராகிராஃப் வேணுமோ அதை என்டர் பண்ணிக்கங்க, நம்பராக என்டர் பண்ணிக்கங்க. ஸோ எனக்கு 6 பேராகிராஃப் வேணும், அதனால் நான் 6 கொடுத்துக்கிறேன். அடுத்தது கம்மா போட்டுட்டு எத்தனை சென்டென்ஸ் வேணும், ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் நம்மளுக்கு எத்தனை சென்டென்ஸ் வேணும் அப்படிங்கிறது நான் 4 கொடுத்துக்கிறேன், 4 கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ஒரு என்டர் கொடுத்தோம்னா அதுவே நம்மளுக்கு ரேண்டமாக எடுத்து கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பேராகிராஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேர்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நம்ம புல்லட் பாயிண்ட் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு எந்த பேராகிராஃப் இல்லை எந்த வேர்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல், கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எல் அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக புல்லட் பாயிண்ட்டு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பேராகிராஃபில் இருந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடணும், நெக்ஸ்ட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு எந்த பேராகிராஃப்லேருந்து உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நான் இந்த வேர்டு செலக்ட் பண்ணி அண்டர்லைன் கொடுக்குறேன். எனக்கு அதே மாதிரி சில வேர்ட்ஸுக்கு அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னும் பட்சத்தில் ஒவ்வொன்றுத்துக்கும் போயிட்டு நம்ம அண்டர்லைனை கிளிக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போனா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு F4 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அந்த அண்டர்லைன் உக்காந்துடும். நல்லா கேளுங்க, லாஸ்ட் ஆக்ஷன் மட்டும்தான் அங்கே ஒர்க் ஆகுமே தவிர்த்து நீங்கள் நிறைய, அதாவது போல்டு, அப்புறம் இட்டாலிக், அப்புறம் அண்டர்லைன் கொடுக்குறோம், அப்புறம் கலர் கொடுக்குறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன ஆக்ஷனை மூவ் பண்ணமோ அதுதான் அங்கே நெக்ஸ்ட்டு வேர்டில் செட் ஆகும். நம்ம ஜஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன கொடுத்தோம், கலர் கொடுத்தோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம கலர் கொடுத்தோம், அந்த கலர் மட்டும்தான் அதில் வருமே தவிர்த்து போல்டோ இட்டாலிக்கோ அண்டர்லைனோ அதுக்கு ஃபிக்ஸ் ஆகாது.
ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இது ஒரு சிம்பிள் ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். கண்டினியூவாக நான் இப்போ டைப் பண்ண போகிறதில்ல. எனக்கு அங்கங்கே வந்து நான் ஒரு ஹெட்டிங்கோ இல்லை ஏதோ ஒரு டைப்பிங்கோ பண்ணணும் அப்படின்னும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்கே வந்து ஜஸ்ட்டு மவுஸில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து கர்சர் வந்து உக்காந்துரும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எந்த இடமா இருந்தாலும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த இடத்துல கர்சர் வந்து உக்காந்துரும். இது காலி இடத்துல தான் நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஏதோ ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னும் பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேர்டு செலக்ட் ஆகும். அது ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு எந்த வேர்டாண்ட போய்ட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த வேர்டு செலக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த வேர்ட் மட்டும் இல்லை, அந்த பேராகிராஃபே செலக்ட் ஆகணும் எனக்கு அப்படின்னும் பட்சத்தில் மவுஸ் கிளிக்கில் லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் கிளிக் பண்ணுங்கள், அந்த பேராகிராஃபே செலக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பேராகிராஃபாக இல்லாமல் கண்டினியூஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது மொத்தமே செலக்ட் ஆகும். ஒருவன் கண்ட்ரோல் ஏ கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது, இல்லை மவுஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பயனுள்ள தகவலில் பார்க்கலாம்.